ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்பி கேமர். இன்றைக்கி நம்ம கிராணி ப்ளே பண்ண போகிறோம். போன டைம் நம்ம கிராணியை அடித்து மொட்டையை உடைக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அது நம்மளை அடித்து நம்ம மொட்டையை உடைச்சிடுச்சு கைஸ். இந்த டைம் எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க கைஸ். சட்டு போட்டு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, எக்ஸ்ட்ராடாக எதுவுமே வேணாம். மியூசிக் எல்லாமே கரெக்டாக இருக்குது கைஸ். நம்ம போகலாமா? ஓகே போகலாம் கைஸ். வாங்க. ஓகே போகலாம். என்னாகுது கிளவி. எப்படியாவது நம்ம இன்றைக்கி என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னே தெரில கைஸ். கார் எஸ்கேப் பண்ணலான்ட்டு இருக்கோம் கைஸ். கார் எஸ்கேப் பண்ணதான் இன்றைக்கி நம்ம சட்டு புட்டுன்னு போய் எல்லாத்தையும் எடுக்கிறோம். நம்ம சீக்கிரம் வீடியோ முடிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம 2 இதாக கூட போகலாம் கைஸ். வாங்க, நம்ம பொறுமையாக போகலாம். பொறுமையாக போய் தேடலாம், இல்லை வேகமாகவும் நம்ம போய் தேடலாம். லீவ் த ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்கா. இதில் என்ன இருக்குது? இது இங்கே ஒன்றும் இல்லை கைஸ். தள்ளி விடாமல் கைஸ். சொட்டைக்கிழவி வந்துட்டா. பார்த்துட்டா. நம்ம ஒளிஞ்சுக்கலாம். இங்கே தான் வருவான் மேலே ஃபஸ்ட்டு. சொட்டைக்கிழவி வாடி உள்ள தைரியமான பொம்பளையாக இருந்தா வாடி பொம்பளை. வாடி உள்ள வாடிங்கிற என்னடி வண்ணற ஓடிட்டாங்க சொட்டை கிளவி. அங்கே போயிட்டாங்க. நம்ம இங்கே நின்றுருந்தா அவள் உள்ள அங்கே போயிருப்பான்னு நினச்சிட்டாங்க கைஸ். ஓகே, அவள் போயிட்டாளா? அவள் இங்கே தான் நிற்பா. கிளவி இருக்கியா? நம்ம எதுக்கும் உட்காந்தே போகலாம். அவள் எங்கேருந்து எப்படி வானே தெரியாது. நம்ம சட்டு போட்டுன்னு கீழே போயிடலாம். கீழே போய் கார் இருக்க இடத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம் கைஸ். ஷார்ட் கன் பீஸ் இருக்குது, வச்சாச்சு கைஸ். அடுத்து என்ன கைஸ் பண்ணலாம்? ஒரு ஆமோவை எடுக்கலாமா? ஒரு ஷார்ட் கன் வேணுமா கைஸ்? கிளவி வந்துட்டோம். நம்ம காருக்குள்ளே வந்துக்கலாம். சட்டை கிளவி இங்கே சுற்றிட்டுருக்க கைஸ். கிளவி இங்கேயே தான் நிற்கிறா. சுற்றி தேடுறா. சுற்றி வந்தீங்க அந்த மாதிரி தான் கைஸ் இருக்கா இப்போ கிளவி. கிளவி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். எப்போ ஓடி சாப்பிட்ட கிளவிக்கு பாருங்க கைஸ். அடிச்சுட்டா கைஸ் வெளியே கூட்டிகிட்டு வந்து. ஓகே, நம்ம எப்படியாவது இன்னைக்காச்சும் பார்க்கலாம். ஒரு பொருளாச்சும் கிடைக்குதான்னு. அடுத்த பொருள் கிடைக்கும். நம்ம தைரியமாக போகலாம். அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம தைரியமாக போகலாம் கைஸ். நம்ம பண்ணுறது தான். இவனு பெரிய இவ்வாளா கேட்குறேன் கைஸ். ரொம்ப பெரிய இவமாக தான் தொப்புன்னு அடிச்சிட்ருக்கோம் கொழுப்பிடத்தவ. நம்ம ஃபஸ்ட்டு மேலே போகலாம் கைஸ். இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட் மேலே போய்க்கலாம். மேலெலாம் நிற்க வாய்ப்பு இல்லை. கரெக்டாக போய் இது ஒரு பக்கு மாதிரி தான் கைஸ். போட்டுடலாம் கைஸ். பாருங்கள், இப்போ கிளவி அதை இப்போ இழுப்பா பாருங்கள். அங்கே போய் அதை உடச்சிருவேன். நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலாம் கைஸ். வெயிட் பண்ணுங்க. கிளவி இப்போ வந்துடுவான்னு நினைக்கிறேன் கைஸ். கிளவி வருவாளா மாட்டாளா? கிளவி சொட்டச்சி நம்ம போன வீடியோவில் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த இடத்துல இருந்து நம்மளை பிடிச்சி தள்ளி விட்டாவ பைத்தியம். கிளவி வாடி சொட்டை. திருப்பி நம்மளுக்கு போடுற பொருள் கைஸ் முடிஞ்சோங்க. முடிஞ்சிட்டாங்க. கரெக்டாக வந்துட்டாங்க. மேலே வருவான்னு பார்த்தா கரெக்டாக இங்கே வந்துட்டாங்க. நம்மளால ஒரு பொருள் கூட இப்போவும் கண்டுபிடிக்க முடியல கைஸ். இன்றைக்கும் அதுக்குள்ளே Day 3 வந்துட்டு இப்போவும் நம்மளால் ஒரு பொருள் கூட கண்டுபிடிக்க முடியல கைஸ். கஷ்டத்தில் நம்மளுக்கு விளையாடவே தெரியாது கைஸ்.
நான் பிளேயரே இல்லை கைஸ், முதல்ல சொல்லிடுறேன் கைஸ். நான் பிளேயர் இல்லைன்னு சொல்லிடுறேன் இப்போவே. நான் இன்ன வரைக்கும் இப்போ தான் கீழேயே போனேன். கைஸ் ஸ்பார்க் ப்ளக் கோய்ஸ் கஷ்டத்தில் அவள் இங்கே தான் கைஸ் இருக்கா. கைஸ் நம்ம பக்கத்தில் போனாலே வரா, அவள் பின்னாடி வழியே வர பார்க்குறேன். நான் இங்கே தான் நிற்கிறேன். கிளவி நான் போனோம் அடிச்சக்கின்னு வந்து என்ன அடிக்க பார்க்குறியா? கைஸ் திரும்ப வராங்க கைஸ். அவளுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கு. கிளவி ஷார்ட்கட்டில் எதுக்கு போகிற? பின்னாடி வந்து அடிக்கவா? ஓடி கிளவி. கைஸ் நம்ம இங்கே நம்ம உள்ளுக்குள்ளேயே ட்ராப் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். கிளவி வாடி சொட்ட கிளவி. கைஸ் கொட்ட கிளவி. தாளத்தை தான் போடுவோம். எங்கே போனான்னு தெரிலையே. நம்மளுக்கு இப்போ என்ன தேவைப்படுது கைஸ்? அவள் எப்படி வருவானே தெரியலங்க. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ட்ராப் பண்ணோம். அவள் இப்போ எங்கேருந்து வரான்னு தெரியல. கீழேருந்து வந்தானா நம்மளை ஓகேன்னு சொல்லலாம். நம்ம பார்க்காம விட்டுட்டோம் கைஸ். ட்ராப் எடு கைஸ். மேலே இருந்தால் வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு 2 பொருளாச்சும் கண்டுபிடிச்சான். அதுக்குள்ளே டே 3 வந்துருச்சு கைஸ். அதுக்குள்ளே 7 minutes ஓடிடுச்சு. அவள் எப்படி போகிறா? கடவுளே, அவன் மேலே போயிடணும். மேலே போய் இப்படி போயிடு. ட்ராப்பு போடுற ட்ராப்பு கைஸ். நம்ம ஃபாஸ்ட்டாக போய் எடுத்து அதை வச்சிடலாம் கைஸ். ட்ராப்புங்க அவ்வளோதாங்க, முடிச்சுட்டிங்க போங்க ட்ராப்பு. அவ்வளோதாங்க கைஸ், நம்ம செத்துட்டோம் கைஸ். கிராணி வந்துட்டா. நம்ம அதை ட்ராப் பண்ணிடலாம் இப்படியே கைஸ். ஹோல்ட் டு ரிமோன் இப்போ வந்தால் என்ன கைஸ் பண்ணுறது? அவள் பக்கத்தில் வந்து ஹோல்ட் டு ரிமோனா என்ன கைஸ்? இது புரியல. இஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க கைஸ். என்ன கைஸ் இது? கிராணி கேமுன்னு நினச்சாங்களா, இஷ்டத்துக்கு பண்ணுறதுன்னு நினச்சாங்களா? ஒரு பொருள் தானே கண்டுபிடிச்ச, ஒரு பொருள் தான் ஒழுங்காக கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ளே இவன் வந்து அடிக்கிறா பாருங்க. சொட்டச்சி மொட்டை இல்லாமல் இப்போவும் அழுதுதான் இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியுது கைஸ். மொட்டை இல்லாமல் அழுகிறத பாரு, மூஞ்சி மொகரையும். இங்கே ட்ராப் போட்டு போயிருக்கான் மயிறு. என்ன ஒரு கொழுப்பு இருக்கணும் அவளுக்கு. வந்துட்டான் மயிர். ஸோ நம்மளை வெளியவே போக விட மாட்டாளா இவ? லூஸ் மாதிரி வந்துட்டுருக்கா எப்போ பார்த்தாலும். ஓகே கைஸ், இப்போ நம்ம கிராணி போயிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ போகலாம். நம்ம இன்ன வரைக்கும் அவன் மேலே போயிட்டோம் கைஸ். ட்ராப்பில் மாட்டிட்டு திரும்பவும் அவன் மேலே தான் இருக்கான், நல்லா தெரியுது கைஸ். கீழே வந்து தான் அடிச்சிட்டாங்க கைஸ். நம்ம ட்ராப் இருக்கிறதையும் பார்க்கல கைஸ். என்னோட இன்னைக்கு கிராணி 1 நம்ம விளையாடவே மாட்டோம் கைஸ். யாருமே கிராணி 1 ஏற்றாதீங்க. கிராணி 2 கிராணி 3 கூட ஏற்றுங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். கிராணி 1 மட்டும் எப்படி இருந்தாலும் ஏற்றாதீங்க கைஸ். அடித்து சொல்கிறேன் கைஸ், ஏற்றிடாங்க கிராணி 1 மட்டும். நான் சொல்கிறேன், வேண்டாம், ஏற்றாதீங்க. இப்போ நான் போய் சீக்கிரம் அடி வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு பொருளை நம்மளுக்கு வைக்க தெரியல, நம்மளாம் எதுக்கு இருக்கணும்? வாங்க. நம்ம டே 5 வந்துட்டோம். கிராணி எங்கேயாவது இருக்கலான்னு தெரில கைஸ். நம்மளுக்கு இங்கே ஒரு செயின் கட்டர் கிடச்சிருக்கு.
ஃபஸ்ட்டு மேலே போடலாம் கைஸ். ட்ராப் பண்ணிவிட்டோம். வந்து இப்படியே பொறுமையாக அமைதியாக உட்காந்துக்கலாம். அவள் போய் அங்கே நின்று பார்ப்பா கைஸ். வாங்க பார்க்கலாம். பக்கம் என்னமோ சொல்கிறாங்க கைஸ். வாங்க கைஸ் பார்க்கலாம். இப்படி நம்ம சுற்றி 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 பார்க்கலாம் கைஸ். என்னதான் ஆகுதுன்னு நம்மளும் பார்க்கலாம். வாங்க. கிளவி வாடியோ சீக்கிரம். சும்மா எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே வர்றது வந்துட்டா. இப்போ போய் அதை உடைப்பாளா கைஸ்? உடைச்சிட்டா கைஸ். நம்மளுக்கான பக் கிடச்சிருச்சு கைஸ். இதுதான் கைஸ் பக் 1 கைஸ். கரெக்டாக நம்மளை பார்த்துட்டு நம்ம இப்போ அவுட் ஆகிட்டோம் கைஸ். அவ்வளோதான். நம்மளை பார்த்துட்டா கைஸ். அவ்வளோதான் கைஸ். நம்மளை முடிச்சுட்டே போங்க. அவன் நான் சொல்கிறது அவ்வளோதான் கைஸ். அதான் நம்மளுக்கே தெரியும் கைஸ். அவள் போட்டு அங்கே போய் அதை தள்ளி விடுவாளே. உள்ள என்ன இருக்கு? அங்கே மாட்டுறதுக்கு தான் கைஸ் இருக்கு. கைஸ் அவள் வேற வந்துட்டாலே. கைஸ் நம்ம எங்கேயும் அமைதியாக உட்காந்துக்கலாம். அவள் கண்டுபிடிச்சிட்டா அங்கே யார் இருக்காங்கன்னு. அந்த விழுந்த சவுண்ட்லேயே அவள் கண்டுபிடிச்சிட்டா கைஸ். ஆனால் இப்போ எப்படி இருந்தாலும் சாக நம்ம ஒன்றுமே கண்டுபிடிக்கல கைஸ். நம்ம எதுக்கு கைஸ் விளையாடணும்? ஓகே நம்ம இப்போ போய் அந்த ரூமை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் கைஸ். கைஸ் என்ன மாடன்னு வந்தா அது திரும்ப அவள் பிளேஸ் ஆகிடுச்சு கிளவி. சரி கைஸ் அவுட் ஆயிடுச்சு. முடிச்சுட்டேன். Sorry for this. 2 minutes கொடுக்காம வந்துட்ட வாய்ஸ் ஓவர். கைஸ் வந்துட்டா. வாடி கிளவி நான் என்னை அடிச்சு கொல்லுடி கைஸ். பாருங்க கைஸ் வேணும்ட்டே பண்ணுற கைஸ். கைஸ் க்ளோஸ் பண்ணிட்ட கதவை. கிளவி அடிடி கைஸ். போனோடனே க்ளோஸ் பண்ணிட்டா. அடிடி வந்து கைஸ் என்ன கைஸ் இப்படி பண்றது? நம்ம மாட்டிக்கிட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. கைஸ் இப்படி கைஸ் இங்கேருந்து வர்றது என்ன கைஸ் பண்ணுறது? கைஸ் இப்படி இருந்து இங்கே எடுத்து போடலாமா? என்ன கைஸ் இது வரவே மாட்டேங்குது. நம்ம மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம சும்மா தான் இருக்கணும் கைஸ். கைஸ் நம்ம தப்பிச்சிட்டோம். இதுதான் கைஸ் வழி கைஸ். எப்படியே தப்பிச்சிட்டோம் கைஸ். நம்மளுக்கு அது போதும் கைஸ். சவுண்டு கேட்டு வந்துருப்பாளேவா குண்டம்மா. கஷ்டத்தில் நானே இருக்கேன்.
வந்துருப்பாள் இன்னச்சிக்கு. எங்கே இன்னும் வரலையே? வா வாடி கிளவி. ஓகே கைஸ், நம்ம கீழே போய் சேர்த்து போகலாம் வாங்க. என் மூத்தவன் பேத்தவன் எங்கே இருக்கடா பையன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராப் போட்டுருப்போம். நம்ம இந்த பக்கம் இன்ன வரைக்கும் போகலை கைஸ். ஸ்பெஷல் கீ மேலே தான் நம்மளுக்கு வேணும். மேலே தான் நம்மளால் போக முடியாது. அவ்வளோதான். எப்படி தானோ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. இப்போ என்ன பண்ண போகிறா? கேம் ஓவர் போட்டுருவானுங்களே. கேம் ஓவர் போடுங்கடா. ஓ இன்னும் அவள் எங்கே இருந்தா? எப்படி இவ கொலை பண்ணுறா? இப்போது கார் ஏற்றி கொலை பண்ணுறாளா? எங்கே இருக்க கிளவி சொட்டச்சி? கார் உட்காந்துருக்கியா? அப்புறம் இப்படி பண்ணுறதா? பண்ணிட்டேன். இப்படி ஓட்டின காரை ஷெட் அப்படியே தான் இருக்கு. கேம் ஓவர். யாரு கிளவி?